2026ஆம் ஆண்டு பார்த்தீங்களா, முதல் சந்திர கிரகணம் அதாவது மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிகழ இருக்கு. இது மதியம் 3:20 மணி முதல் மாலை 6:45 மணி வரைக்கும் இது சுமார் ஒரு 3 மணி நேரம் 27 நிமிடங்கள் நீடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் இது மாலை நேர சந்திர உதயத்தின் போது குறிப்பாக சந்திர கிரகணத்தின் இறுதி பகுதிகள் தெரியும் அப்படின்னு சொல்றப்படுறாங்க. மேலுமே திருப்பதி கோவிலானது காலை 9 முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் மூடப்பட்டிருக்கும். இந்த சந்திர கிரகணத்தின் போது நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது. இந்த சந்திர கிரகணம் எந்தெந்த நாடுகளுக்கு தெரியும், இந்த சந்திர கிரகத்தின் போது எப்போது சூத காலம் ஆரம்பம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே அதற்குரிய பரிகாரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணத்தின் போது நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது, செய்யக்கூடாத விஷயங்களுமே இருக்குது. மேலுமே சந்திர கிரகணம் அல்லது முழு சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு அரிய வான நிகழ்வுங்க. இது இரவு வானத்தில் ஒரு வசீகரிக்கும் ஒரு காட்சியை உருவாக்கிறது. ஆனால் ஆழமான ஜோதிட மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தையுமே இது கொண்டு இருக்கு. அனைத்து கலாச்சாரங்களையும் இது ஒரு மாற்றத்தை பிரதிபலிப்பு மற்றும் புதுப்பித்தலின் சக்தி வாய்ந்த ஒரு தருணத்தை குறிக்கும். மக்கள் ஒரு தனித்துவமான சடங்குகளையும் உயர்ந்த விழிப்புணர்வையும் ஏற்றுக்கொள்கிறாங்க. கிரகண மாற்றத்தின் போது நுழைவாயிலாகவும் அண்டதாளங்களோட ஆழமான தொடர்பாகவும் இது பார்க்கப்படுது. முதல்ல நம்ம இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன, இந்த சந்திர கிரகணம் எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சந்திர கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நேரடியாக நகர்ந்து சூரிய ஒளி சந்திரனை அடைவதை தடுக்கும் போதானது இது நிகழ்து. மேலுமே சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றுமே நெருக்கமாக வரிசையாக வரும்போது முழு நிலவின் போது மட்டுமே இது நிகழும். பூமியோட நிழல் 2 பகுதிகளாக கொண்டிருக்கு. மேலுமே அம்ப்ரம் எனப்படும் இருண்ட மைய பகுதி மற்றும் மெனுஃப்ரா எனப்படக்கூடிய இலகுவான வெளிப்புற பகுதி. சந்திரன் அம்ப்ரா வழியாக செல்லும் போது அது ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் இருட்டாகி முழுமையான அல்லது பகுதி கிரகணத்தை ஏற்படுத்துகிறது. அது மெனுப்ரா வழியாக மட்டுமே நகர்ந்தால் மாற்றம் மங்களாகவும் பார்க்க கடினமாகவும் இருக்கும். முழு சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் பெரும்பாலுமே ரொம்ப சிவப்பு நிறமாக மாறும். சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக செல்வதனால இது நிகழ்கிறது. இது நீல ஒளியை வடிகட்டி சிவப்பு ஒளியை சந்திரனை நோக்கி வளைத்து அது செம்பு அல்லது இரத்த சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்கும். மேலுமே சந்திரனும் பூமியும் முன்கூட்டியே சுற்றி வருவதனால பல ஆண்டுகளுக்கு பிறகு கிரகணங்கள் எப்போது நிகழும் அப்படிங்கிறத நிபுணர்கள் அறிய அனுமதிக்கும் வகையில் இந்த இயற்கை நிகழ்வானது ஒரு வழக்கமான முறையை பின்பற்றுகிறது. இந்த சந்திர கிரகணமானது பௌர்ணமியின் போது வரும். அதே மாதிரி இப்போ 17ஆம் தேதி நடைபெற்ற சூரிய கிரகணம் அமாவாசையின் போது வந்தது. இது இந்தியாவில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கப்பட்டது. கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தை பார்ப்பதையோ அல்லது வெளியே செல்றதையோ தவிர்ப்பதன் மூலம் சிறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்க வேணும். ஏன் அப்படின்னா இது கருவோட ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக அமைதியை பேணுவதற்கான கிரகண காலத்தில் நம்ம பயணம் செய்வதுன்னு தூங்குறது புதிய முயற்சிகளை தொடங்குறது போன்ற செயல்கள் எல்லாமே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடுகளும் சமூகங்களும் அமைதியை பிரதிபலிப்பையும் கடைபிடிக்கப்படுது. மேலுமே இந்த நடைமுறைகள் நம்பிக்கை ஒழுக்கம் மற்றும் பிரபஞ்ச தாளங்களுக்கான மரியாதை ஆகியவற்றின் கலவையை பிரதிபலிக்கும். இந்த சந்திர கிரகணத்தை இந்திய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக இருக்கு. மேலுமே இந்த சந்திர கிரகணம் உங்களோட உடலையும் மனதையும் எப்படி பாதிக்கிறது. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது மனம் மற்றும் உடல் இரண்டோட அதிகரித்த உணர்திறன் கொண்ட ஒரு காலமாக இருக்கு. ஆயுர்வேதத்தில் சந்திரன் திரவங்கள் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. எனவே அதனோட தெளிவின்மை மன நிலைமையை செரிமான நெருப்பையும் தொந்தரவு செய்வதாக இருக்கு. சந்திரனோட செல்வாக்கின் கீழ் உணவு ஜீரணிக்க ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுவதனால நச்சுக்களை குறைக்கவும் உள் தெளிவை மேம்படுத்தவும் பலர் கிரகணத்தின் போது உண்ணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரகணத்திற்கு பிறகு குளிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. மேலும் இது எல்லாமே ஆற்றல் சமநிலையை மீட்டெடுக்க சொல்லப்படுது. மேலுமே உளவியல் ரீதியாக கிரகணங்கள் உணர்ச்சி நிலைகளை அதிகரிக்கிறது. நவீன நடத்தை அறிவியலில் மேற்கொள்ளப்படக்கூடிய ஆய்வுகள் இயற்கையான வான நிகழ்வுகள் பதட்டம் ஒரு தொந்தரவு செய்யப்பட்ட தூக்கம் அல்லது சீர்குலைவு ஆதரித்த எதிர்பார்ப்பு காரணமாக அசாதாரண கனவுகளை தூண்டப்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுது.
அதே மாதிரி இந்த சந்திர கிரகணத்தின் போது நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சந்திர கிரகணத்தின் போது பாரம்பரிய வழிபாட்டுக்கள், தூய்மை மற்றும் கட்டுப்பாடு, கவனம் செலுத்த வேண்டிய ஆன்மீக செயல்பாட்டை பேணுவது ரொம்ப நல்லது. சில செய்ய ஒத்துப்போகாகவும் எதிர்மறை தாக்கங்களிலிருந்து பாதுகாக்கவும் இந்த சக்தி வாய்ந்த நேரத்தோட ஆன்மீக நன்மைகளை அதிகரிக்க உதவுகிறது. கிரகணத்தின் போது நம்ம முக்கியமாக பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான நடைமுறைகளுமே இருக்குது. கிரகணம் முடியும் வரைக்குமே சாப்பிட்றது, சமைப்பது, தண்ணீர் குடிப்பது இது எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா உணவு எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சி ஜீரணிக்க கடினமாகிவிடும். சேமித்து வைக்கப்பட்ட உணவு மற்றும் தண்ணீரின் மீது துளசி இலைகள் அல்லது தர்ப்பப்புல்லை போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் பார்த்திங்களா அவை நுட்பமான மாசுபாட்டிலிருந்து பாதுகாக்கப்படும் அந்த உணவு. உங்களோட ஆன்மீக முன்னேற்றத்தை பெருக்க நீங்கள் பார்த்திங்களா மகாமிருஞ்சுகம், விஷ்ணு சகஸ்கர நாமம் போன்ற மந்திரங்களை உச்சரித்துறது ரொம்ப நல்லது. தியானம், பிரார்த்தனை போன்ற ஆன்மீக நடவடிக்கைகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிரகணத்தின் போது பார்த்திங்களா பிந்தைய காலத்தை சங்கல்பத்துக்கு பயன்படுத்துங்க. எதிர்மறை பழக்கங்களை விட்டுவிட நேர்மறையான புதிய நடைமுறைகளை தொடங்க நோக்கங்களை உருவாக்குறது ரொம்ப நல்லது. கிரகணத்தின் போது தூங்குறது, பயணம் செய்வது உலக வேலைகளை சாதாரண செயல்களுக்கு ஏற்றதல்ல அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த டைமில் சத்தான கொண்டாட்டங்கள் அல்லது சாதாரண கவனச்சிதறல் தவிர்ப்பது ரொம்ப அமைதியையும் சிந்தனையும் வளர்ப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை அமைதியாக வைத்திருக்க முடியும். இந்த 2026 கிரகண எச்சரிக்கை மார்ச் 3 சந்திர கிரகணம் பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டோட மிக முக்கியமான நிகழ்வு இந்தியாவில் சில இடங்களில் சந்திரன் உதயமாகும் போது கிரகணத்தோட காட்சியளிப்பார். மேலுமே மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையானது இது நடக்க இருக்கு. நட்சத்திரம்னு பார்த்தோமா பூரம் நட்சத்திரத்தில் நிகழும். கேது கிரஸ்த கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலுமே கிரகண நேர ஆரம்பம் 3:19. மேலுமே முழு கிரகண ஆரம்பம் 4:33. கிரகண மதியம் 5:03. அது மட்டும் இல்லாமல் முழு கிரகண முடிவு 5:33. கிரகண நிறைவு 6:47. தமிழக நகரங்களில் சந்திர உதய நேரம் பார்த்திங்களா இந்தியாவில் மாலை 6 மணிக்கு மேலே சந்திரன் உதயமான பிறகுதான் இதை நம்மளால் பார்க்க முடியும். மேலுமே சென்னை, மதுரை, கோவை, திருச்சி தோஷமுள்ள நட்சத்திரங்கள் பரிகாரம் முக்கியமாக தேவைப்படுங்க. இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தினால இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க சாந்தி பரிகாரம் செய்வது கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மகம், பூரம் கிரகணம் நிகழும் நட்சத்திரம். மேலுமே உத்திரம், பூராடம், பரணி என்ன செய்ய வேணும், அதே மாதிரி குளியல் முக்கியமாக அந்த டைமில் சூரிய கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் இரவு 6:47 மணிக்கு பிறகு தலைக்கு குளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீட்டை க்ளீன் பண்ணிட்டு குளிங்க. அடுத்ததாக தானம், உங்களால் முடிந்தது ஏதாவது கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை அரிசி ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கேது மற்றும் சந்திரனோட தோஷத்தை முக்கியமாக குறிக்கும். மேலும் ஸ்லோகம் கிரகண நேரத்தில் ஓம் நமச்சிவாய அல்லது விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்களா மாலை 3 மணி முதல் கிரகணம் முடியும் வரைக்குமே உணவு முக்கியமாக சாப்பிடாதீங்க. ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகள் இந்த கிரகண நேரத்தில் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது. கிரகண நேரத்தில் முக்கியமான தொழில் ஒப்பந்தங்கள், புதிய வேலைகளை தொடங்குறது இது எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக எந்த கோவிலுக்கு நம்ம செல்லலாம்? சிவன் கோவில். கிரகண தோஷங்களுக்கு முதன்மையான தீர்வு சிவன் வழிபாடு தாங்க. சிவபெருமான் சந்திரனை தன்னோட தலையில் சூடியவர் சந்திரசேகரர். எனவே அவர் சந்திர தோஷங்களை முக்கியமாக நீக்குவார். அடுத்ததாக அம்மன் கோவில்கள் போகலாம். புற நட்சத்திர அம்மனுக்கு ஆண்டாள் மற்றும் லலிதாம்பிகை உரியது. எனவே அருகில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கூட செல்லலாம். அதே மாதிரி ராகு கேது தலம். இது கேது கிறிஸ்த கிரகணம் அப்படிங்கிறதுனால ராகு கேது பரிகார தலங்கள் உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா கலஹஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழ்பெருப்பள்ளம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி என்ன அர்ச்சனை செய்யணும் அப்படின்னா கிரகணம் முடிந்த மறுநாள் காலையில் மார்ச் 4ஆம் தேதி கோவிலுக்கு சென்று இது எல்லாமே நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திரனுக்கு அர்ச்சனை, உங்களோட பேர் மற்றும் நட்சத்திரத்தை சொல்லி சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற மலர்களால் மல்லிகை அல்லது வெள்ளை அரளி இது எல்லாமே போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக நவகிரக அர்ச்சனை. நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவிற்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம். அடுத்தது அபிஷேகம்.
அபிஷேகம், சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்ய பால் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். சந்திரனுக்கு உகந்த திரவியம் பால்னே சொல்லலாம். அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கான சிறப்பு வழிபாடு மகம், பூரம், உத்திரம் உங்களோட நட்சத்திர அதிதேவதைகளுக்கு மகம் பித்ருக்கள், கணபதி, பூரம் பார்வதி, ஆண்டாள், மேலுமே உத்திரம் சூரியன், சிவன் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது. பரிகார பொருட்கள் அப்படின்னு பார்த்தோமா, அர்ச்சனையின் போது சந்திரனுக்குரிய வெள்ளை மொச்சை அல்லது கேதுவிற்குரிய கொள்ளு இது எல்லாத்தையுமே ஒரு சிறிய துணியில் முடிந்து அர்ச்சர்கிட்ட நீங்கள் கொடுத்து அர்ச்சனை செஞ்சு அதுக்கப்புறம் அதை வீட்டிற்கு எடுத்து வரலாம் அல்லது அங்கேயே நீங்கள் தானம் கொடுக்கலாம். வீட்டிலிருந்தே நம்ம முக்கியமாக எளிமையான முறையில் ஒரு பரிகாரம் செய்யலாம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க கிரகணம் முடிந்ததுமே வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அல்லது அம்மன் படத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு சர்க்கரை பொங்கல் அல்லது வெள்ளை சாதனத்தை நிவேதனம் செஞ்சு நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைய நாளில் நீங்கள் தானம் செய்வது ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த மார்ச் 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது முக்கியமாக கவனமாக இருங்க. அதே மாதிரி குழந்தைங்க, பெரியவங்க இது எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் சந்திர கிரகணத்தோட சிறப்பையும் இந்த நாளில் நம்ம முக்கியமாக என்ன செய்ய வேணும், என்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.